நம்முடைய தேவன் மரண வரையில் நம்ம நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னிலிருந்து நம்ம ஒரு தொடரை நான் ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்னன்னா இயேசு யார் என்று பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். புதிய தொடர் என்ன? ஜீசஸ். ஹூ இஸ் ஜீசஸ்? யார் இயேசு? இயேசு யார் என்கிற அந்த புதிய தொடரை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு சீரியல் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதில் பயணிக்க நான் உங்களை அழைக்கிறேன். இதுல மகத்துவங்கள் உண்டு. ஏன்னா அவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஏன் இவரை பின்தொடர வேண்டும் என்று நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் இயேசு குறித்து பார்க்க போறோம். எதுக்குங்க ஜீசஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? எதுக்கு ஜீசஸ நம்ம வணங்க வேண்டும்? கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நாமே வணங்கணும். சுவிசேஷமா ஏன் இவரை அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இவரை போல மாற வேண்டும்? ஏன் இவரை போல மாற வேண்டும்? ஏன் இவரை வைத்து வேண்டுகிறோம்? இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் கேளுங்கள் பிதாவே என்று சொல்லி ஏன் இவரை வைத்தெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? வேண்டுகிறோம் என்று சொல்லி இவரை காண அவ்வளவு வாஞ்சியோடு இருக்கிறோம். இயேசுவை பார்த்திருந்தங்க. அவர் வருகைக்கு, அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதை என்னன்னு வருகிற வாரங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு யார், ஜீசஸ் யார், இயேசு யாரு என்பதை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உலகத்தினுடைய சொல்ல போனா எல்லாவற்றிலும், உலகத்துல எவ்வளவு பெரிய உலகம் இருக்குது, இந்த வேர்ல்டு இருக்குது இல்லையா, பரலோகம் கூட இருக்குது, எல்லாத்திலையும் மேன்மையான அடைமொழிகளால் யார் தான் அழைக்கப்படுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அழைக்கப்படுறாங்க. மேன்மையான அடைமொழிகள் அவங்க சொல்றேன்னு, மேன்மையான அடைமொழிகளால் என்ன செய்யறாரு? இயேசு அழைக்கப்படுறாரு. யாரையும் அப்படி சொல்ல முடியல. ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்தா, கிங்ஸஸ் எல்லாம் வந்தாங்க. இப்ப நம்ம இதுல சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்லாம் இருந்தாங்க. கொஞ்ச நாள் அழைக்கப்பட்டாங்க ஒரு பெரிய நல்ல நாமத்துல ராஜாதி ராஜா, ராஜ மாத்தாண்ட, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, கிருஷ்ணராய வருகிறார் அப்ப அழைக்கப்பட்டார் இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க நம்மளுக்கு. ஆனா இப்ப இங்க காணோம். ஆனா இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றின காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அடைமொழிகளா அவ்வளவு பெரிய ஒரு அந்த டைட்டில் வின்னர் அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர் யார்? இயேசு யார்? திருத்துவத்தில் இரண்டாம் நபர். ஆமென் சொல்லுங்களேன். திருத்துவத்துல இரண்டாம் நபர், செகண்ட் பர்சன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். உலகம் இவருக்காக உருவாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். உலகம், பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவுக்காக, இயேசுவை கொண்டு இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் பரிச்சயம் நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் எப்படி சொல்லுது பாருங்க. வார்த்தை பாருங்க, இருக்கல பெரிய அடைமொழி. இயேசு யாரும் சொல்ல, அவர் தேவனால் அனுப்பப்பட்டவருங்க. கிறிஸ்துவத்தில் இரண்டாம் நபருங்க, முக்கியமான இடத்துல இருக்கிறாரு. அவரிடத்துல பிதாவையும் காணலாம், அவரிடத்துல இயேசுவையும் காணலாம், அவரிடத்துல பரிசுத்தாவையும் இருக்கு. மூணையுமே ஒருங்கே பெற்ற அன்பின் உருவானவர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. அப்படின்னா என்னது? அன்புனா யார சொல்ல முடியும்? உலகத்திலே யார சொல்லிட முடியும்? மனிதர்களை சொல்லவே முடியாது. யாரும் சொல்ல முடியும்? இயேசுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒருத்தர் இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். ராஜாதி ராஜான்னு சொல்லிட்டா இங்க இருக்க ராஜாக்கெல்லாம் கீழே படுத்துற வேண்டியதுதான். ராஜாதி ராஜானாவே அவர் தான் இல்லையா? உலகத்தினுடைய மேன்மையான அடைமொழிகள் இன்னைக்கு நிறைய போய் பார்த்தேன். அண்ணாமலைக்கு வாங்க, என்னென்னமோ வணங்குகிறோம், அது இதெல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. புதுசா நாளைக்கு வைப்பாங்களான்னு தெரியாது. ஆமென். இப்படிதான் உங்களுக்கு நான் சொல்றது. ஆனா இவருக்கு பாருங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் போற்றப்படுகிற ஒருவர். உலகத்தினுடைய அடைமொழிகள், இப்படிப்பட்ட மேன்மையான டைட்டில்ஸ் எல்லாம் அவர் தான் வச்சிருக்கிறார். டைட்டில் வின்னரே அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மேசியான்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். மேசியாப்பா அவரு. அந்த மேசியாங்கிற பட்டத்தை வேற யாருக்காவது கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ராஜாதி ராஜாங்கிற பட்டத்தை இயேசுத்தர் வேற யாருக்கா கொடுக்க முடியுமா? அன்பினால் உருவானவர்னு ஒருத்தர் சொல்ல முடிஞ்சா யார் சொல்ல முடியும்? சொல்லுங்க. நம்ம இங்க தெரசாவை சொல்லுவோம் இல்லையா? அன்னை தெரசா அன்பா உருவா இருந்தாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் இல்லைங்க, அவர் தாங்க. அன்புன்னா அவர் தாங்க. ஆமென். ஒரு டைட்டில் கொடுத்தோம்னா அது அவருக்கு தான் கரெக்டா பொருந்தும். ராஜாதி ராஜானா யாரு? இயேசப்பா. தேவாதி தேவனா யாரு? அவர் இயேசு கிறிஸ்து. ரட்சகர்னு சொன்னா யாரு நீங்க சொல்லுவீங்க? அந்த டைட்டில் அவருக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பூமியிலேயே பிறந்த பரலோக ராஜா யாரு? பரலோகத்தின் ராஜானா யாரு சொல்லுவீங்க? அல்லேலூயா. மீட்பர்னா யாரு சொல்லுவீங்க?
ஆட்டுக்குட்டியானவர்னா எத்தனை பேர் எவ்வளவு ஆடுகளை கொடுத்து, சாலமோன்னா எத்தனை 1,20,000 ஆடுகளை கொடுத்தானமா. ஆனா அவனை சொல்றதில்ல, இவன் ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவர் அவர் தான், அதுவும் தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த உலகத்திலேயே பிறந்ததிலே பாவமே இல்லாத ஒருத்தர் யார சொல்ல முடியும்? வேற யாரும் நீங்க சொல்லுவீங்களா? மோசே சொல்லுவீங்களா? தாவீத, ஆபிரகாம், யாரும் சொல்ல முடியும்? பாவமே இல்லாத ஒருத்தர் இருந்தார். யார் அது? பாவமே அறியாதவன்னு யாரும் சொல்ல முடியும்? ஒரே ஒருத்தர் தான் அதுக்கு கரெக்டானவர், இயேசு கிறிஸ்து. என்ன மாதிரி வச்சிருக்காரு பாருங்களேன். உயிரோடு எழுந்தவர்னு ஒருத்தர் யாரையா சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியும்? மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர்னு யார சொல்ல முடியும்? வேற ஏதாவது மனுஷன் சொல்ல முடியுமா? எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கூட அந்த மேன்மை இல்ல. மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர் இவர் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்களேன். சரி, வரப்போகிறவர்னு சொன்னா யார சொல்லலாம்? இவர் வர்றாரு, கரெக்டா இருக்கும், இவர் தாங்க வரப்போகிறவர். எத்தனை பேர் வர்றாங்க இல்லையா? எத்தனை பேர் அரசியலுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் வர்றாங்க, எத்தனை பேர் வந்துச்சாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இவர் மாதிரி ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும் உலகம்? ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வந்தா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓட்ட போட்டு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாட்டை ஓட்ட போட்டு நாட்டை நாசமாக்கிட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அவன் ஓட்ட போட்டாலும் என்னடா பண்றதுன்னு தெரியலையே. கேள்வி நம்மகிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்க எங்கேயுமே கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க, நம்மகிட்ட வந்து எல்லா கேள்வியும் கேட்கிறாருங்க. அல்லேலூயா. இவர் பாருங்க, வரப்போகிறவர், அவர் வந்தா எல்லாத்தையும் டீல் பண்ணிடுவாரு. உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை, யார் வந்தா டீல் ஆகும் சொல்லுங்க? யார் பெரிய ஆகும்? மோடி வந்தா டீல் ஆகுமா? விஜய் வந்தா, வேற அண்ணாமலை, வேற யாரும் வரணுமா? எவன் வந்தா டீல் ஆகாது. யார் வந்தா டீல் ஆகும்? இயேசு வந்துட்டாருன்னா எனக்கானதை கரெக்டா கொடுத்துருவாரு. எனக்கான பலனை, எனக்கான சுதந்திரத்தை, எனக்கான ஆசீர்வாதத்தை, எனக்கான ஐஸ்வர்யத்தை யார் தர முடியும்? எந்த நிலைமையில் இருந்தாலும் தர வல்லவர் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். நியாயாதிபதி தான் யார சொல்ல முடியும்? நிறைய நியாயாதிபதிகள் இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியாயாதிபதி புஸ்தகமே நம்மகிட்ட இருக்குது. ஆனா நீதி உள்ள நியாயாதிபதினு யார சொல்ல முடியும்? என்ன சொல்ல மாட்டீங்க? ஆஃப் ஆயிட்டீங்க. தேவகுமாரன்னா யார சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர்லாம் வந்தாங்க, நான் தாங்க தேவகுமார், இயேசுவின் சாயல்கள் எல்லாம் வந்தாங்க, காணாம போயிட்டாங்க. ஆனா தேவகுமார் இன்று வரை அப்படியே இருக்கிறார். டைட்டில் வின்னர் அவர் தான். பாருங்களேன், திருத்துவத்தை உடையவர், பிதாவை பார்க்க முடியும் அவரிடத்துல, பிதாவின் சாயலை பார்க்க முடியும், குமாரனாகவும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, செயல்படுகிறவராய் ஆவியானவரும் அவரிடத்துல செயல்படுகிற அடையாளம் அவரிடத்துல உண்டு. அல்லேலூயா. சோ இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இயேசுவை குறித்து. இன்றைக்கு முதல்ல என்னது, டைட்டில் வின்னராக அவர் அறியப்படுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அவசியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் ஏங்க தெரிஞ்சுக்கணும்? நான் ஏங்க அதுல போய் படிக்கணும்? நான் ஏங்க பைபிளையே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை செய்த அற்புதங்களை, அவர் செய்த அதிசயங்களை, அவர் செய்த காரியங்களை, இதெல்லாம் நான் எதுக்கு ரொம்ப அறிந்து கொள்ளணும்? எனக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ்டர். ஆமென் சொல்லுங்களேன். நான் துவைக்கணும், குளிக்கணும், நான் சமையல் பண்ணணும், நான் வேலைக்கு போகணும், நான் வந்து படிக்கணும், நான் வேற காரியம்லாம் உலகத்துல நிறைய காரியம் இருக்குது, அனுபவிக்கணும், டிவி பார்க்கணும், அது பொண்ணு நிறைய காரியம் செலவழிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். இயேசுவை குறித்து நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? அம்மா இல்லையா? எதுக்கு அதெல்லாம் செய்யணும்? ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாருங்க, இன்னைக்கு மொழியை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் இல்லையா? ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேர்ட்ட பேசலாம். இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தா, தமிழ கரெக்டா வந்துச்சுன்னா, அம்மாவா இல்லையா, இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா போய் எங்க மேடை பேச்செல்லாம் பேசுறாங்க, பேச்சாளரா மாறுறாங்க இல்லையா? மொழி தெரிஞ்சா அந்த நாட்டுக்கு போகலாம். அம்மாவா இல்லையா? இங்கிலீஷ் தெரிஞ்சா அமெரிக்கா போகலாம், நிறைய நாடுகளுக்கு போகலாம். பிரெஞ்சு தெரிஞ்சா அங்க போலாம், இங்க போலாம் இல்லையா? அல்ல இஸ்ரேல் தேசத்துல எபிரேயம் தெரிஞ்சாக்க இஸ்ரேல் தேசத்துக்கு போகலாம், அங்க போய் பேசுறதுக்கு, அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களும் மொழி வைத்திருக்கிறது. அம்மாவா இல்லையா? லாங்குவேஜ் இல்லையா? கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கும் இல்லையா? அமெரிக்கா போனா லெப்ட்ல ஓட்டணும் வண்டி, ரைட்ல ஓட்டணும். ஆமாவா இல்லையா? அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கலாச்சாரத்தை அறிந்து கொண்டீங்கன்னா, இந்து கலாச்சாரம் இப்படி இருக்கும், கிறிஸ்துவ கலாச்சாரம் இது, யூத கலாச்சாரங்கள் இப்படி இருக்கு, ஒவ்வொரு பூமி இருக்கிற அநேக கலாச்சாரங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஆமாவா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. வரலாறு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆமாவா இல்லையா? வரலாறு, அக்பர் எப்ப வந்தாரு, எப்படி வெள்ளக்காரன் உள்ள வந்தான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாரும் உங்களை என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல இவர் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்குங்க, அவர்கிட்ட எல்லாம் செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை. ஆமென் சொல்லுங்களேன். வேலை, ஒர்க்கு உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுக்குது இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வேலையை கற்றுக்கொள்ளுகிறோம், நல்ல அணுகுமுறை, நல்ல வேலையை
நமக்கு பெருகிறோம். அது உங்களுக்கு என்ன தருது? நல்ல காசு தருது, நல்ல ஒரு மதிப்பை தருது. வேலை நீங்க பழகி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல என்ன செய்யுது? அந்தஸ்து தருது. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளுகிற பொழுது, அறிந்து கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு பலனா மாறுது, காசா வருது, ஆசீர்வாதமா வருது. உங்களுக்கு அது ஒரு தெரிஞ்சுக்கிட்டோம், பரவாயில்லையா, உலகத்தை பார்க்கிற விதம் வேறையா மாறிடும். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தை பார்க்கிற கண்ணோக்கம் மாறிடும். ஆமென் சொல்லுங்களேன். கல்வி நல்லா கற்றுக்கொள்றாங்க, கல்வி கற்றுக்கொள்றான் ஒருத்தன், அவங்கிட்ட என்ன செய்யறாங்க? உலகம் எல்லாத்தையும் நம்பி ஒப்படைக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இப்படி வச்சுக்கோங்களேன். நீங்க இருக்கீங்க, போயிட்டு இது மாதிரி எனக்கு உடம்புல பிரச்சனைங்க, உள்ள கட்டி வந்துச்சுன்னு வைங்களேன், கட்டி இருக்குது, ஏதோ ஒண்ணு வந்துருச்சு, ஏதோ ஒண்ணு ஆபரேஷன் பண்ணோம், போயிட்டு இந்த டாக்டர் எப்படி படன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. இவர் முதல்ல இங்க ஹெல்ப்பரா வேலைக்கு சேர்ந்தாரு, கூட்டுறது, பெருக்கிறது, அங்கங்க தொடச்சி வைக்கிறதுன்னு வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கம்பவுண்டரா மாறிட்டாரு, கொஞ்சமா ஊசி போட பழகிட்டாரு, கொஞ்சமா கட்டுக்கட்ட பழகிட்டாரு, அடிபட்டா கட்டுக்கட்ட பழகிட்டாரு. அதுக்கப்புறம் மருந்து எல்லாம் தரதுக்கெல்லாம் பழகிட்டாரு. இப்ப ஆபரேஷன் பண்ணா பழகி இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க தான் ஃபர்ஸ்ட்னா நீங்க அங்க போவீங்களா? சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் தான் போவீங்களா? ஆபரேஷன் பண்ணிக்குவீங்களா? அடப்போமே, படிச்சது இல்லையா அவன், அங்கேயே நாங்க போனோம்பீங்க. கல்வி பாத்தீங்களா? ஒரு MBBS புக்க படிச்சாச்சு, பயாலஜி படிச்சு, அதுக்கப்புறம் ஃபார்மசி படிச்சு, அதுக்கப்புறம் MBBS நீட்லாம் எழுதி செலக்ஷன் ஆகி MBBS MDன்னு இருந்தாதான் நீங்க உள்ளேயே போவீங்க. உங்க உடம்ப கொடுக்கணும்னா, ஐயோ இவனுக்கு இப்ப என்னது கூட்டுறது வந்தாளா, அவன் இவங்கிட்ட போலீஸ் டாக்டர் சொல்லுங்க, கூட்டுறதுக்கு வந்தால்தான் நீங்க போய் உங்க ஆபரேஷன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டான். ஏன்? அவன் அதை என்ன செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. கல்வி கற்காதவனா இருக்கிறான், அதை பத்தி என்னன்னு தெரியாதவன் நான் எங்க என்ன கொடுக்கணும்? தரமாட்டீங்க. அது போலதான் எக்கனாமிக்கல், அது போலதான் இவனும் அதே மாதிரி பேங்க்ல இவர் என்னங்க மேனேஜர், அவங்க யாருங்க இவர் அப்படிதாங்க வந்தாரு. முன்னாடி ஃபர்ஸ்ட் குமாஸ்தாவா வந்தாரு, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கொஞ்சம் அப்படி இப்படி அதெல்லாம் சரி பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் பயிற்சியும் ஆகி இப்ப மேனேஜரா வந்துட்டாருன்னா அந்த பேங்க்ல பணம் போடுவீங்க? சொல்லுங்க. அப்ப அறிந்து கொள்வது, உலகத்தை நீங்க வேற மாதிரி பாப்பீங்க. நீங்க ஒரு ஆள் அடிபட்டாரு, ஐயோ மேன் கத்துறா, ஐயோ இந்த மோனே இப்படி ஆயிடுச்சு, ஐயோ கணவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறீங்க, கொஞ்சோ மேன் கத்துறீங்க. ஆனா டாக்டர் கத்த மாட்டாரு. என்னதான் இந்த ஆளா வந்தாலும் டாக்டர் கத்த மாட்டாரு. அவர் பாப்பாரு, இது ஒண்ணு இல்ல, சும்மா 4 தையலை போட்டா சரியாயிரு, இதுக்கு ஏன் இதுங்க கத்திட்டு இருக்குதுன்னு தெரியல. அவன் கத்த மாட்டான். அம்மாவா இல்லையா, நான் அமைதியா இருக்குமா, வெளியே நில்லு. அல்லேலூயா. முதல்ல என்ன சொல்லுவாங்க? முதல் சொல்ற வார்த்தை என்னது? நீ கொஞ்சம் வெளியே இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அவன் அங்கேயேதான் இருக்கணும், உள்ளெல்லாம் ஒரு நாள் போக முடியாது. என்ன செய்வாங்க? இது போட்டா சரியாயிரும். நீங்க ஒண்ணு இல்ல, சாக போறனே கொண்டு போங்களேன், ஐயோ சாக போற இடம் சொல்ல மாட்டான். ஒண்ணும் செய்ய முடியாது, சாக போறோம், ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்? பார்க்கிற பார்வை வித்தியாசமாகிவிடும். நீங்க ஒரு மொழியை கற்கிற பொழுது, ஒரு கலாச்சாரத்தை தெரிந்து கொள்கிற பொழுது, ஒரு கல்வியை கற்கிற பொழுது, அவன் பார்த்து பயப்பட மாட்டான். இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டணும், இன்ஜினியர் பயப்பட மாட்டான். சூப்பரா கட்டிடலாங்க, சூப்பர் பிளான் நான் வச்சிருக்கிறேன், நிறைய அதுக்குன்னு என்ன சொல்றீங்க எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்கேன், நான் நிறைய வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டலாம், இத்தனை பீம்ஸ் போடலாம், இந்த மாதிரி தலை வைக்கலாம், இத்தனை கிலோ வெயிட் ஏத்தலாம், இத்தனை பேர் போலாம், இத்தனை இது கட்டலாம் சொல்லி அவன் சொல்லுவான். ஏன்? அதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது அவன் என்ன செய்யறான்? அந்த அறிகிற அறிவு அவனுக்குள்ள விருத்தி அடைகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அது போலதான் உடற்பயிற்சியா இருக்க, தியானமா இருக்கலாம், எதுவுமே சரி, அவன் தெரிஞ்சுக்கிட்டானா நீங்க அங்க போவீங்க இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். வாழ்வியல் தத்துவங்கள் நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். விலையேறப்பெற்ற ஒன்றை நீங்க தருவதற்கு முன்பதாக உங்க உடம்பையோ, உங்க காசையோ, உங்க பணத்தையோ, உங்களுடைய நேரத்தையோ நீங்க ஒரு விஷயத்துக்கு தர்றீங்கன்னா அது மிகவும் வெளியேறப்பட்டதா இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்திலேயே நீங்கள் பைபிளை வாசிப்பதும் இயேசுவை கற்றுக்கொள்வதும், நீங்கள் தருகிற அந்த நேரங்கள், பணங்கள், நீங்கள் தருகிற ஆசீர்வாதங்கள், அதற்காக பிரயாசப்படுகிற ஒன்றும் உங்களுக்கு குறைவா வராது. 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும். மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒரு விஷயத்தை நாம் இங்க பேச போகிறோம். ஏசியா, அல்லேலூயா. இயேசு யாருன்னு நீங்கள் அறிந்து கொள்ள அவருடைய ஆழங்களை புரிந்து கொள்ள, அவருடைய குணநலன்களை தெரிந்து கொள்ள, அவர் யார் என்பது, அவர் அற்புதங்களை புரிந்து கொள்ள, அவர் வார்த்தையில் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள, நீங்கள் தியானிக்க, நீங்கள் அதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களை போல ஒரு பாக்கியவான் யாருமே இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாக்கியவானே, பாக்கியவதியே, உண்மையிலேயே நீங்க பாக்கியவான். ஏன்னு கேளுங்க, இயேசுவை பத்தி அறிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப முதல்ல அவரை யார் அறிவிச்சான்? முதலாவது
இயேசு யாரோ ஒருத்தர் அறிவிச்சிருக்கணும் இல்லையா, உலகத்துக்கு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும் இல்லையா. அப்படி யார் முதல்ல அறிவிச்சாருன்னா பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்து உலகுக்கு அறிவிக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா இயேசுவை பத்தி முழுவதும் அறிந்த ஒருவர் தான் இயேசுவை அறிவிக்க முடியும். இயேசுவை பற்றி அதற்காக இயேசுக்காக பிரயாசப்பட்டவர்கள், இயேசுக்காக ஓடினவங்க, பரிசுத்தவர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், மேல இருக்க ஒரு டாப் வாட்டர் பீப்புள்ஸ் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஒரு 5 பேரு. முதல்ல பிதாவை தானே விட்டுருவோம், அதுக்கு முன்னாடி 4 பேர் நான் டாப் ஆர்டர்னு சொல்லுவாங்கல்ல, கிரிக்கெட் எல்லாம் சொல்லுவாங்க டாப் ஆர்டருங்க, 2 பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் 2 பேர், அவங்க டாப் ஆர்டர், அவங்கதானதான் ஸ்கோரே பண்ண முடியும் இல்லையா. கீழே இருக்கவங்க அவங்க டீம்ல தான் இருப்பாங்க. பட் ஆனா இவங்க ரொம்ப முக்கியமான ஆட்கள், டாப் ஆர்டர். அந்த மாதிரி அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கர்த்தர் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடகடன்னு பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க எங்க காமிக்கிறாருங்கிறத பாருங்களேன். ஆதியாகமம் வேணுங்களேன். ஆதியாகமம் அதுல தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்துட்டு மனுஷங்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இங்க ஆசீர்வாதத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். 1:26 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் வரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப மனித குலம் வந்து விட்டது. பூமியை நிரப்பும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு விட்டார்கள். ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை, ஆண்டவருடையதான எல்லா விதமான சாயலையும் ரூபத்தையும் சுவாசத்தையும் பெற்றுவிட்ட மனிதனை பார்த்து தேவன் என்ன செய்யறாரு, பலுகி பெருகுப்பான்னு ஒரு இதை கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இவனும் என்ன செய்கிறான், பாவத்தில் விழுந்து விடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். தேவகுமாரனை அறிவிப்பதற்கு முன்பதாகவே, மனிதனுக்கு காட்டுவதற்கு முன்பதாகவே என்ன செஞ்சிட்டான், அதை காட்டுவதற்கு முன்பதாகவே பிசாசான முந்திக் கொண்டு விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை அறிவிக்கலாம். எப்ப அறிவிக்கலாம்? ஒரு நல்ல நேரத்துல பிதாவாகிய தேவன் எல்லாம் பலுகி பெருகி தேவ சாயலும் தேவ ரூபம் தேவ சுவாசமுமாக நிறைந்திருக்கிற பொழுது ரட்சகர் வரப்போகிறார் என்று சொல்லி சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு எல்லாம் பரிசுத்தவான்கள் நிற்கிறாங்க, எல்லாம் தொழுதுகளை நிக்கிறாங்க, ஆராதிக்க நிக்கிறாங்க, மகிமையா நிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வருகிறார், அவர் மத்தியிலே மகிமைப்பட போகிறார், நீங்க எல்லாம் அவரை ஆராதிக்க போறீங்கன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்காகத்தான் தேவன் அப்படி அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அவனும் பாவத்தில் விழுந்த பின்பு தேவகுமாரனை இப்படியாக அறிவிக்கிறார். பாருங்களேன், 3வது அதிகாரத்துல அதுல 15வது வசனத்துல குமாரனை குறித்து இப்படியாக அறிவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே, அவர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்களேன். அவர்னு பிதாவாகிய தேவன் வாயிலிருந்து அவர்னு ஒருத்தர் ஒரு வார்த்தை வருதுன்னா அவர் யாரா இருப்பாரு நீங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனே அவர் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர்னு ஒரு மரியாதைய, அவர்னு ஒரு கிரீட போல ஒரு வார்த்தைய பிதாவாகிய தேவனே தம்முடைய குமாரனை அறிமுகப்படுத்த, அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். 2 அவர் வருது அந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குதிங்கால் நசுக்குவாய் என்று சொல்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, தேவ விருப்பத்தை எப்ப அறிவிக்கிறார் பாருங்களேன். உலகிற்கு, மனித உலகத்திற்கு அறிவிக்கிறாரு. சூப்பரா அறிவிச்சிருக்கணும். நல்லா பழுகி பெருகி அப்படியே பூமி எங்க நிரம்பி ஆசீர்வாதத்தோடு மனிதன் இருக்கும்போது அறிவிக்க வேண்டிய பிதாவாகிய தேவன் எப்ப அறிவிக்கிறாரு, அவன் பாவம் செய்து விடுகிறான். இப்ப ரிலீஸ் பண்றதுக்காக அவர் அறிவிச்சுதான் ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மனித உலகத்திற்கு முன்மொழிகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ முதலாவது தேவ விருப்பத்தை நிறைவேற்றின பின்பதாக அறிவிக்கப்பட வேண்டிய தேவகுமாரன் மனிதனுடைய தவறுனால மனிதன் பாவத்துக்கு உட்பட்டதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி
தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் பின்பதாக இயேசு எப்படி எல்லாம் அறிவிச்சாங்க உலகத்திற்கு. தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் இயேசுவை அறிவித்தாங்க. எப்படி அறிவிச்சாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துல எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் என்று பார்க்க போகிறோம். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா பிதாக்களின் காலங்கள் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இதெல்லாம் என்ன காலம்? அது பிதாக்களின் காலங்கள்னு சொல்லப்படுற ஒரு காலம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆபிரகாம் எப்படி முக்கியமான இந்த ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அவன் அறிவித்தான், எப்படி அவன் அறிந்து கொண்டான், எப்படி அவன் எல்லாருக்கும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணான், எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணான் இந்த விஷயத்த கத்த நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட? பிதாக்களின் காலத்துல விருதுசரெல்லாம் பண்றான் அவன். ஆமென் சொல்லுங்களேன். விருசனம் தர அடையாளமாக விருசனம் தர்றார். பிதாக்களின் காலத்துக்கு அடையாளம் என்ன? விருத்த சேதனம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில ஒரு வார்த்தை வாசிக்கலாம் பாருங்க. 12வது அதிகாரம் பாருங்க. முக்கியமான 3 வசனங்களை தான் வாசிக்க போகிறோம். முதல் 3 வசனங்கள்ல கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கிறார். அழைக்கும் போது ஒரு காரியத்தை அவன்கிட்ட சொல்றாரு. ஒரு புள்ளி விவரத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அவனுக்கு அப்பயே புரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பெரிய லெட்டர்ல பெருசா ஏதோ சொல்ல வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். பெரிய ஜாதியாக்கி, இல்லைன்னா உலகத்துல இருக்க ஒரு ஜாதியோட கலந்துறேன்னு சொல்லுவாரு இல்லையா? உன்னை நான் எகிப்தியனா மாத்த போறேன்பான்னு சொன்னா அவனுக்கு புரியும். ஓகே, ராஜா கூட சேர்ந்து ஏதோ பண்ண போற, கலப்பினமா உருவாக போறோம் போல் இருக்கு. இல்லன்னா சீரிய தேசத்தான அவனை மாத்த போறான். ஏன்னா அவங்க தான் அன்னைக்கு பெருசா ராஜாக்களாக கோலோச்சினவர்களாக இருந்தாங்க. உலகத்திலே டாப் ஆர்டர்லாம் அவங்க தான் இருந்தாங்க. உன்னை அது மாதிரி ஆக்கலன்னு சொல்லாம என்ன சொல்றாரு? பெரிய ஜாதியாக்கின்னு என்னது? ஒண்டர்ஃபுல் நேஷன் ஒண்ணு. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்திலேயே நீ தான் பிக்குன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஜாதியாக உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து, உலகத்துல பல ஆசீர்வாதங்கள் இருக்குது, அதை வைத்தல்ல, உலகத்தில் மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தினாலே உன்னை ஆசீர்வதித்து உலகத்திலே இப்ப நான் சொன்ன டைட்டில் வின்னர் சொன்ன பாத்தீங்களா? ஒவ்வொரு டைட்டில் இயேசு கொடுத்தேன் பாத்தீங்களா? அது போல உன் பேரை பெருமைப்படுத்த போகிறேன். அந்த பேர் உள்ள வந்தாதான் இவனுடைய பேர் பெருமைப்படும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அந்த நாம அவங்ககிட்ட இருந்தா அப்படிதான் நடக்கும். பூமி வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த வார்த்தை கோட்பேட ஆண்டவர் அழகா இறக்கி விட்டார். பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்களேன். ஈவன் சந்ததியிலே தேவன் தேவகுமாரனை பிறக்க செய்ய போகிறார் என்று அறிவிக்கிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த அளவுக்கு இவன்ட்ட என்ன இல்ல? கெப்பாசிட்டி இல்ல. அந்த அளவுக்கு இவன் பெரியவன் அல்ல. அந்த அளவுக்கு இவன்ட்ட என்ன இல்ல? அந்த அளவுக்கு இவன்ட்ட கிடையாது. அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவராலே பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அதான் அவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? பூமி முழுவதுமே ஆசீர்வதிக்கப்படும் ஒரு மாபெரும் மீட்பின் திட்டத்தை ஆபிரகாமுக்கு தேவன் முன்மொழிகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவன் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டான்? இவன் இயேசுவை அறிந்து கொண்டது எப்படி வெளிப்படுத்தினான்? இந்த காலத்துல என்ன இல்ல? பைபிள் கிடையாது, எழுதவே இல்லை. ஆபிரகாம் காலத்துல பைபிளே கிடையாது. தேவன் கொடுத்த வார்த்தையில வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறாங்க? மெடிடேட் பண்ணுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இவன் எப்படி அறிந்து கொண்டா, எப்படி இவன் வெளிப்படுத்தினான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை பிறக்க ஏன் 25 வருட காலம் அவகாசம் எடுத்தது என்பதை நான் சொல்ல போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதுல இருந்து உங்களுக்கு அது புரியும். அவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டான், எப்படி அவன் தேவனை வெளிப்படுத்தினான், எப்படிப்பட்ட காரியம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பாருங்க. 22வது அதிகாரம் பாருங்களேன். ஆதியாகமம் 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதனை என்பதை வைத்துக் கொள்ளுங்க. எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒரு
விஷயத்த கர்த்தர் அவனோடு பேசி இதை செய் என்று சொல்லி அவன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? 25 வருடங்கள் நீ காத்திருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தத்தின்படி பிறந்து விட்ட ஈசாக்கை நீ மோரியா தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னான். நான் இப்ப இயேசு கூட தான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் சொல்லுங்க, இயேசு யார் என்பதை அறிவித்த பாத்திரங்கள் எப்படி தீர்க்கதரிசிகள், ரட்சகர்கள், ராஜாக்கள், பிதாக்கள் எப்படி உலகிற்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள், எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நீங்க பாத்தீங்கன்னா தான், ஏன்னா டாப் ஆர்டர் இவங்க தான். இவங்க மூலியமா நீங்க இயேசுவை அறிந்து கொள்வதுதான் சால சிறந்தது. நல்ல டீச்சருக்கு கீழே போனீங்கன்னா நல்ல கணக்கு தெரியும். நல்ல ஆசிரியருக்கு கீழே போனீங்கன்னா, நல்ல ப்ரொஃபசர் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எந்த கணக்குல டவுட் இருக்காது, எந்த எல்லாத்தையும் பிலாசபில எதுலயுமே டவுட் இருக்காது. அழகா தியரியில நீங்க பிடிச்சி நீங்க அழகா போயிடலாம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படிப்பட்டவன் தான் அந்த ஆபிரகாம். முதலாவது அழைக்கப்பட்டவன், வம்சத்தை விருத்தி அடையும்படியாக அழைக்கப்பட்டவன். இவனுக்கு பிள்ளை கிடையாது. ஆனா 25 வருஷத்துக்கு அப்புறம் ஈசாக்கை தேவன் கொடுக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். பாருங்க, மீட்பை அறிந்து கொண்ட ஆபிரகாம் எப்படி பாருங்க, கொண்டு போய் பலிபீடத்துல அவனை வைத்தாயிற்று. வைத்துட்டு கத்தி எடுத்தாச்சு. 10வது வசனம் சொல்லுது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வானத்திலிருந்து தேவன் அவனை அழைக்கிறார். அமைவா இல்லையா? 14வது வசனம் பாருங்களேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யோகாவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டான். என்ன முடிச்சுட்டான்? பள்ளிப்படத்துல வச்சாச்சு, கத்தி எடுத்தாச்சு. தேவன் தடுத்துட்டு என்ன செஞ்ச, புதர்ல இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்து அதை பலியிட்டு ஈசாக்கை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டான். நடந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள், இப்பதான் வருது பாருங்க அந்த வார்த்தை, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, பலிபீடத்துல கொண்டு போய் ஒரு மனிதனை வைத்து, அதுவும் தன்னுடைய நேச குமாரன், பிரியமான குமாரன், ஒரே பேரான குமாரனை பலிபீடத்துல ஒரு வைக்கிறான் என்றால் அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கணும், மிகப்பெரிய சக்தி இருந்தாலும் அதை செய்ய முடியும் அவனால. ஆமாவா இல்லையா? பலிபீடத்துல வச்சு வெட்டும்படியா கத்தி எடுத்துட்டான்னா அதுக்கு பெரிய சக்தி வேணும். ஏன்னா பிள்ளைகளை கொல்ல போறான். நீங்க யாரும் அப்படி செஞ்சிடவே மாட்டீங்க இல்லையா? சின்னதா அறுத்துட்டாவே ஓடி போய் அதை கவர் பண்ண பார்ப்பீங்க இல்லையா? அல்லது புலம்பிடுவீங்க. ஆனா இவன் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு மிகப்பெரிய சக்தி வேணும். ஆமாவா இல்லையா? செய்யறதுக்கு என்ன ஆயிடுச்சு, பலிபீடத்துல வைத்து ஈசாக்கை திரும்ப அவன் பெற்றுக்கொண்ட பொழுது ஒரு காரியம் அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன அறிந்து கொண்டான்? மீட்பரை அறிந்து கொண்டான், இயேசுவை அறிந்து கொண்டு விட்டான் ஆபிரகாம். அந்த காரியம் நமக்கு என்ன சொல்லுது? என்ன ஆபிரகாம் தெரிவிக்கிறான்? இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். ஒன்னு இப்படியும் பார்க்கலாம். இயேசுவை அறிந்து கொண்டு விட்டான், பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்ட பொழுது மீட்பின் திட்டம் உன் சந்ததிக்குள் எல்லா ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வானத்திலிருந்து தேவ தூதனார் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காரியம் செஞ்சு முடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு, இயேசுவின் மீட்பு அவர் வரப்போகிறார். அந்த சந்ததியினாலதான் என்ன செய்வது, பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டான். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் சொல்றேன். இவன் தேவ குமாரனை ஏற்கனவே அறிந்திருந்ததுனாலே, ஏற்கனவே 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் பேசும் பொழுதே பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசுவை அவர் அறிவித்து விட்டார். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாரு? அறிவிச்சிட்டாரு. அவன் இயேசுவை தேவகுமாரை தம்முடைய சந்ததியில் அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதை அறிந்திருந்ததுனாலதான் அந்த வெல்த்துலதான், அந்த நம்பிக்கையில தான் தன்னுடைய பிள்ளையே கொண்டு போய் அங்க வச்சுட்டான்னு சொல்றாரு. பின்னாடி வரப்போகிறவரை முன்பதாகவே ஆபிரகாம் அறிந்திருந்ததுனாலதான், ஏப்பா அவர் வரப்போறார், யாரு? பிதாவாகிய தேவனுடைய குமாரனே வரப்போகிறார். அவர் வரப்போகிறார்னா நான் இந்த காரியத்தை என்ன செய்ய, வேலையாட்கள் என்ன செய்வாங்க? ஓனர் வர்றாருன்னா ஒழுங்கா வேலை செய்வேன். நீ ஓனர் வர்றாருன்னா அது வரைக்கும் தானாத்தீனா அங்க தூக்கி போட்டு விளாண்டு இருப்பானுங்க, குசு பேசிக்குவானுங்க, அப்புறம் என்ன சாப்பாடுவானுங்க, எச்சி சாப்பிட போலாமா, இதெல்லாம் இருக்கும். ஓனர் வர்றாராமான்னா ஒழுங்கா வேலையை பாரு, ஒழுங்கா வேலையை பாரு, ஒழுங்கா. அததான் ஆபிரகாம் செஞ்சிருக்கான். என்ன செஞ்சுட்டான்? தேவ குமாரன் வருகிறார் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால பர்ஃபெக்டா அந்த காரியத்தை செய்யணும்.
அந்த பலன் அவனுக்கு அங்கதான் கிடைச்சது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோதனையே இயேசுவை ஆபிரகாம் எந்த அளவுக்கு அறிந்திருந்தான் என்பதை தேவனுக்கு அவன் தெரியப்படுத்துவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. சோதனை அதுக்குதான். உங்களுக்கு எதுக்குங்க சோதனை வருது? சோதனை வரும்போது என்ன நினைக்கிறோம்? இயேசு எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க, இயேசு எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, இயேசு எந்த அளவுக்கு நீங்க செயலாற்றுறீங்கிறதுக்காக தான் சோதனையா வருது. எந்த அளவுக்கு ரட்சகரை பிடிச்சிருக்கீங்க சோதனை வந்தா தெரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கால் வந்தா தெரிஞ்சிடும், ஒரு கடல் வந்தா தெரிஞ்சிடும், ஒரு பிரச்சனை வந்தா தெரிஞ்சிடும், வெள்ளம் வந்தா தெரிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு எந்த அளவுக்கு நான் பிடிச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு அவரை ஆராதிக்கிறேன், எந்த அளவுக்கு அவர் வச்சிருக்கிறேன்னு சோதனை காலத்தில் தெரிஞ்சிடும். அதுதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோதனை காலத்திலே சிறந்து விளங்கினவனாக ஆபிரகாம் இருந்தான். இயேசுவை இவனமாய் அவன் அறிந்திருந்தான், இவனமாய் அவன் அறிவிக்கிறான். வேற எந்த இடத்துல அவன் அறிவிக்கல. பூமியில வம்சங்கள்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். அப்பவே தெரிஞ்சிருச்சு தேவகுமாரன் தான் நம்ம சந்தையில வரப்போகிறான். அல்லேலூயா. இவ்விதமாக அவன் என்ன செய்யறான்? வேற சான்ஸே கிடையாது. இல்லைன்னா சான்ஸே இல்லை. அவன் அந்த காரியம் செய்திருக்கவே முடியாது. பின்னாடி தேவகுமாரன் என்கிற மகிமையின் தேவன் வந்து வருகிறார் என்பதை தெரிஞ்சதுனாலதான் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற மதிப்பை, செய்கிற அர்ப்பணிப்பை பார்க்கும் போது ஒண்ணு விளங்குது. என்னது? நிகழ்காலத்தை யோசிச்சு அவன் அந்த காரியத்தை செய்யல, எதிர்காலத்தை யோசிச்சுதான் அந்த காரியத்தை அவன் செஞ்சிருக்கிறான். வரப்போகிறவருக்கு விசுவாசமா இருக்கிறதை இந்த விஷயம் காமிக்குது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? வரப்போகிற பிள்ளை, நீங்க எதுக்கு ஓடி ஓடி பணம் சேர்க்கறீங்கன்னா, பிள்ளை பெருகுதுங்க, பெருசாயிட்டு இருக்குதுங்க, இப்பவே ஏதாவது வாங்கி வைக்கணுங்க. எதுக்கு ஓடுறீங்க? பிள்ளைக்காக. எதுக்கு? எதிர்காலத்துக்காக ஓடுறீங்க. அப்படி ஒண்ணுதான் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான். பிள்ளைய கொண்டு கூட ஓகே தர்றான். ஏன்? இயேசு வரப்போறாருங்க, தேவகுமார் வரப்போகிறார், மேசியா வந்து என் இதுல பிறந்த ஆகணும், அதுக்கான என்ன வேணாலும் செய்வேன்னு ஈசாக்க பலியா ஒப்பு கொடுக்கிறான். காரியமே வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்படிப்பட்ட ஒரு டெஸ்டிமோனிய ஆபிரகாம் கொடுத்துட்டான் பாருங்களேன். இல்லன்னா இவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் அவன் பண்ணவே மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது அவன்கிட்ட. ஏதான ஒரு தொகை விழா செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது அவனுக்கு. எப்படி வந்துச்சு இந்த பலம்? எங்க இருந்து வந்துச்சு? தேவகுமாரன் சந்ததிக்கு வரணும்னா கொடுக்கறேன், ஓகே தர்றேன் போ. இதை விட பெரிய காரியம் ஒண்ணு வரப்போகுது. அப்படின்னு என்ன செய்யறேன்? இது சின்னதா மாறிடுது. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு டாப் ஆர்டர்ல இருக்கிற இவன் வந்து பிதாக்களின் காலம் அடையாளமாக விருத்த தன்னத்தை பெற்றுக்கொண்டவன். இன்னொரு காலம் ரட்சகர்கள் இருந்த காலம், ரட்சகனாக விளங்கின காலம், மோசேயுடைய காலம். பாருங்களேன் என்ன சொல்லுது. உபாகமம் 18 பாருங்களேன். மோசே என்ன சொல்றான்னு பாருங்க. இயேசுவை குறித்து எப்படி இவன் அறிந்திருந்தான் கவனிக்கிறீங்களா? உபாகமம் 18 அதுல சத்தம் போடாம இருங்க. 15வது வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 18வது வசனம் அதான் சொல்லுது. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக, என்ன அதுக்கு மேல வசனம், கர்த்தரை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக ஒரு சகோதரர் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவருக்கு சொல்லுவார், என் நாமத்தில் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். மோசே சொல்றான், என்ன ரட்சகன், என்ன அடையாளம்? ரட்சகருக்கு என்ன அடையாளம்? கற்பனைகள், கட்டளைகள், நியமங்கள், நியாய பிரமாணங்களை கொடுத்தார். பிதாக்களின் காலத்துல விருத்தசனத்தை கொடுத்தார். பலிபீடத்தை வைத்து இயேசு எப்படி அறிந்து கொண்டாங்க பார்த்தீங்க? பலிபீடத்திலே இயேசுவை அவன் அறிவிக்கிறவனாய், இயேசு எந்த அளவுக்கு நான் அறிந்திருக்கிறேன் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்கை கொடுக்கிறான், பாவனையாக திரும்ப பெற்றுக் கொள்கிறான். இப்ப மோசேயின் காலம், மீட்பின் காலம். நல்லா கவனிங்க. என்ன சொல்றான்? என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை, என்னை போலனா மோசேயால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்திரம் இந்த மோசே. தேவனால் பயன்படுத்தப்பட்டவன், கற்பனைகளை வகுத்தவன், சபைகளை, தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை. ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களினுடைய தேவை என்ன? ஒரு விடுதலை, அவ்வளவுதான். எகிப்துல மாட்டி இருக்காங்க, அடிமையா இருக்கிறாங்க, விடுதலை தேவை, மீட்பு வேணும். ஆமா இல்லையா? ஒரு சுதந்திர பூமி, கானான் என்கிற ஒரு சுதந்திர பூமிய கொடுக்கப்பட வேண்டாம், அவ்வளவுதான். சிம்பிள் தான், மேட்டர் சிம்பிள் தான். அது கொடுக்கப்படணும். ஆனா கொடுக்கப்பட்டதை நீங்க பாருங்களேன்.
மோசே நாட்கள யாத்ராகமும் லேவியாகமும் என்னாகும் உபாகம் இந்த 4 ஆகமங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்னங்க இவ்வளவு கொடுத்திருக்கிறாரு. அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமைகள், அடையாளங்கள், எகிப்திலே 10 விதமான அடையாளங்களை செய்தது மாத்திரமல்ல, வனாந்தரங்களிலே கற்பனை, கட்டளைகள், நியமங்கள், விதிகள், ஆசரிப்பு கூடாரம் என்கிற மகிமையின் கூடாரம், பலிகள், சர்வாங்க தகன பலிகள், பாவ நிவாரண பலிகள், அந்தி பலிகள், அமவல்யா, இப்படிப்பட்ட பல பலிகள், அது மாத்திரமல்ல அற்புத அதிசய அடையாளங்கள், இதெல்லாம் எதற்கு? இவ்வளவு எதற்கு மோசே செய்கிறான்? இவ்வளவு பெரிய காரியத்தை இந்த ஜனங்கள் செய்வதற்கு அவங்க ஒண்ணு மோசேக்கு ஒண்ணு விசுவாசமா இல்ல. மோசேக்கு ஜனங்கள் விசுவாசமா இல்ல, கல்லறிய பாக்குறாங்க. மோசே கண்டவங்களுக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மோசே பெரிய அர்ப்பணிப்பு. எதுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு சிறந்தாழ்ந்து இவ்வளவு அர்ப்பணிப்பை கொடுத்து இந்த ஜனம் எப்படி இருக்கிறாங்க? ஜனம் அவனை நம்பல, அவனை வெறுக்கிறாங்க, கல்லறிய பாக்குறாங்க. வணங்கா கழுத்துடைய பாவம் செய்ய மிகுந்த விருப்பம் கொண்டவர்களாக எப்ப பார்த்தாலும் பாவம் செய்து தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிறார்கள். இந்த ஜனங்களுக்காக அவன் அவ்வளவு வைராக்கியமா இருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு வர்றது கிடையாது. இந்த ஜனங்களுக்காக, வணங்கா கழுத்துல ஜனங்களுக்காக நான் உட்கார்ந்து நிக்கணுமா? எப்ப பார்த்தாலும் பாவம் செய்ய ஓடுறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் தலைவனாக ரட்சகனாக இருக்கிறத விட நான் சாகிறதே மேல் நோட்டே வந்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் செய்திருக்கிற விஷயத்தை பார்த்தாவே, இவன் செய்த கற்பனைகள் 40 நாள் உபவாசம், திரும்ப 40 நாள் உபவாசம். என்னது? வாய்க்குள்ள தண்ணியும் போகல, அப்பமும் போகல. தண்ணீர் குடியாமலும் அப்பம் புசியாமலும் இரவு பகல் 40 நாள் போய் பட்டினி கிடந்து கற்பனைகளை வாங்கி கொண்டு வந்தா கீழே விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்க சரி இவ்வளவு பெரிய காரை செஞ்சுட்டு வர்றானே நம்புவோம், என் பின்னாடி சொல்றதெல்லாம் கேட்போம். இன்னும் ஓய்வு நாளில் மண்ணா பொறுக்க போகிற ஜனங்களாக இருந்தார்கள். ஓய்வு நாள்ல போய் வேலை செய்து அதுலயும் எப்படியாவது ஈட்டலாமா, வேசித்தனம் பண்ணுகிறவர்களாக, ரண்டகம் பண்ணுகிறவர்களாக, தன்னை விற்று போடுகிறவர்களாக, அடிமையிலாக இருக்கவே விரும்ப எகிப்துக்கு போயிடலாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவங்க இருக்க வேண்டிய இடம் எந்த இடம்? மோசே வர்றாரு, செங்கல் மணி வந்தாச்சு, திரும்பி பாக்குறான், எகிப்துல இருந்து பெரிய ரதங்கள்லாம் வருது, எல்லா குதிரை வீரர்கள் எல்லாம் வர்றாங்க. மோசே தன் கோலை செங்கலுக்கு நேராக நீட்டுகிறான். அவனுக்கு வழி அழகா பிறக்குது. பிறந்தவன என்ன பண்றாங்க, இவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பின்பதாகவே அவங்க என்ன செய்யறாங்க, ரதங்களோடு எல்லாம் உள்ள பிரவேசிக்கிறாங்க, செங்கல் நடுவே பிரவேசிக்கிறாங்க. திரும்பவும் கோலை நீட்டுகிறான். கோலை என்ன செஞ்சிருச்சு, திரும்ப அவங்க மேல மூடி எல்லாரும் மரித்து போனார்கள். இப்ப மோசே என்ன பண்ணிருக்கணும், என்னங்க பண்ணிருக்கணும்? திரும்பவும் கோலை எடுத்து திரும்பவும் செங்கலை நீட்டி இருக்கணும். நானும் தான் செஞ்சிருப்பேன். திரும்ப நீட்டி திரும்ப வளர்ந்து என்ன பண்ணணும், திரும்ப வாடா, இப்பதான் எகிப்துலாம் யாரும் இல்லையா அடிமைப்படுத்துவதற்கு. இவங்களுக்கு தேவை ஒரு நிலம் தானா, இவங்க தேவை மீட்பு தானா, இவங்க தேவை அடிமைத்தனத்தை சுதந்திரம் வேணும்னாக்க எகிப்தியே கொடுத்திருப்பாரு ஆண்டவர். பெரிய விஷயம். எகிப்து இன்னும் நல்ல சூப்பர் பூமி தான். அது ஏற்கனவே இவங்க இருந்த பூமி தானே, குடியிருந்தது தானே, 400 வருஷம் எடுத்திருக்கிறாங்க. அங்கேயே இருப்போம், எடுத்திருக்கலாம். ஒண்ணுமே இல்ல. மோசே இங்க நீட்டினா கோலைக்கு திரும்ப நீட்டி இருக்கணும். முதல் டைம் நீட்டினா, 2வது டைம் நீட்டினா, 3வது டைம் நீட்டி இருந்தா வெளியே போயிருப்பாங்க. 4வது டைம் நீட்டி தான் மூடி இருக்கும். ஆமா இல்லையா? சில ஜனங்கள் எகிப்துல போய் என்ன இருக்கலாம், இன்னும் பழகி பெருகி அங்கதானே பழகினாங்க, அங்கதானே பெருகினாங்க, ஈஸியா இருந்திருக்கலாமே. ஆனா திரும்ப போவதற்கான ஒரு வேலை இருக்குது. ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேணும், ஒரு பெரிய சாந்த குணம் வேணும். அவங்க முறுமுறுப்பாங்க, பரிசு பார்ப்பாங்க, அவங்க என்னென்னமோ கல்லறிய பார்ப்பாங்க, வனதான் கழுத்து திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மோசே எல்லாத்தையும் பார்க்காம, அதெல்லாம் பார்க்காம ஓடணும். என்ன பலம் வேண்டும் அவனுக்கு? ஜனங்கள் ரட்சிப்பு தான், ஜனங்களுடைய மீட்பு தான், ஜனங்களுடைய பாதுகாப்பு தான், ஜனங்களுக்கு சுதந்திர பூமி தான் அவனுடைய எண்ணமே என்றால் இவ்வளவு வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்ல, இவ்வளவு அர்ப்பணிப்பு மோசே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இவன் ஜனத்துக்காக இதையெல்லாம் செய்யவில்லைன்னு தான் தோணுது. இந்த ஜனத்துக்காக இப்படி எல்லாம் உயிரை கொடுத்து இருக்கணும் அவசியம் இல்லை எனக்கு. சொல்லுங்க, இந்த ஜனத்துக்காக, எந்த ஜனத்துக்கு? முறுமுறுக்கிற, பரிச்சை பார்க்கிற, கல்லறிய பாக்குற ஜனத்துக்காக உண்மையா இருந்தாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இவன் அர்ப்பணித்த விதத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன தெரியுது? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு, அவருக்காக நான் அர்ப்பணிப்போட இருக்கிறாங்க.
ஆமா வேலையை சொல்லுங்க. இப்ப நான் ஊழியம் செய்யறேன், உங்களுக்காக ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் இல்லன்னு சொல்ல. ஆனா உங்களுக்காக ஊழியம் செய்ய யாருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்? தேவனுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க என்னென்னமோ பண்ணுவீங்க, அதெல்லாம் பார்த்து என்ன நினைச்சு இன்னும் அர்ப்பணிப்போட ஓட நினைக்கிறேன். இன்னும் ஐயோ, அவர் கணக்கு கேட்பாரு. வரப்போகிறாருங்க இயேசு. அவர் என்கிட்ட என்ன செய்வாரு? கணக்கு கேட்பார். நான் எப்படி ஓடணும்? அப்ப நீங்க ஓடுற ஓட்டத்தில் நான் ஓடிட முடியாது. நான் வேற மாதிரி ஓடி அவன் அர்ப்பணிக்க வேண்டி இருக்கும். நீங்க கல்லறிவீங்க, முறுமுறுப்பீங்க, பரிச்சை பார்ப்பீங்க, மரியாதை தர மாட்டீங்க, ஏதோ நடக்கும். ஆனா ஊழியக்காரன் என்ன செய்வான்? வரப்போற இயேசுக்கு நான் கணக்கு கொடுக்கணுங்க. எனக்கு ஊழியத்தை அவர் தானே கொடுத்திருக்கிறாரு. இவன் அர்ப்பணித்த விதத்தை பார்த்தா தெரியுது. இவன் தன்னையே பலியாக கொடுக்கறதுல இருந்து தெரியுது. என்ன கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? சமூகத்துக்கு விலக மாட்டேன். நீ சொன்ன வார்த்தைய நிறைவேற்றுவேன். ஏன்? பின்னாடி ஒருத்தர் வர போறாரு, பேக்ல ஒருத்தர் வர்றாரு. யார் வர? தேவகுமாரன் வரப்போகிறார். நான் இப்படி எல்லாம் செல்லறையா ஓட மாட்டேன். காசுக்காக ஓட மாட்டேன், பதவிக்காக ஓட மாட்டேன், வெறுமனா அவங்கள நடத்துற ஒரு மாதிரி அப்பெல்லாம் தலைவனா இருக்கணும் ஓட மாட்டேன், ரட்சகனா இருக்கணும் ஓட மாட்டேன். பின்னாடி வருகிற தேவகுமாரன் வரப்போகிறாரு, என்ன நான் சீர்படுத்திக் கொள்ளுகிறேன். விஷயம் புரியுதா உங்களுக்கு? எப்படி இயேசு அறிவிக்கிறாங்க பாருங்க. தன்னை என்ன அர்ப்பணிப்போடு நிக்கிறாங்க. இயேசுக்காக என்ன பண்றான் மோசே? என்ன வந்தாலும் மறுபடியும் 40 நாள் போய் உபவாசம் இருக்கிறேன். மேல போய் உபவாசம் கட்டளையும் கொண்டு வர்றான். கீழே ஜனங்கள் விற்கிறாங்க, செய்யறாங்க, உடைக்கிறாங்க. திரும்பவும் நான் போறேங்க. கவனிக்கிறீங்களா? திரும்பவும் நான் போகிறேன். ஏன் போறான்? இந்த ஜனங்களுக்கா? போங்கடா டேன்னு போயிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்க, நீ வராத உள்ள அப்படின்னு இருப்பான். ஆமா இல்லையா? ஆனா மீறி போறான்னா ஜனங்களுக்காக அல்ல, ஏதோ ஒண்ணு. என்னது? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார்? அவரை சந்திக்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் போய் மருவ மலையில மோசேயும் எலியாவும் சந்திக்கிறாங்க. அவங்கள வேற இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறாங்க. அப்ப போய் நின்னுட்டு, ஐயோ எனக்கு தெரியாம பண்ணிட்டேன், இவங்கெல்லாம் ரொம்ப பண்ணாங்க, ரொம்ப இது பண்ணாங்க, அதனால நான் போடான்னு வந்துட்டேன். நானு ஊழியத்தை ஒழுங்கா செய்யாம விட்டுட்டேன். அப்ப போய் அவர்கிட்ட போய் நிக்க முடியாது. சொல்லுங்க, இயேசுகிட்ட போய் நிக்க முடியுமா? உமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்லலாம் அவர்கிட்ட. அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல விரும்பல. உமக்காக நான் உத்தமமா நின்னப்பா. யார்கிட்ட சொல்லணும்? குமாரன் இடத்துல கணக்கு காண்பிக்கணும். யாரு? மோசே. மருவ மலையில, அதே மருவ மலையில இறங்குறாரு. இயேசு கிறிஸ்து முகம் பிரகாசிக்கிறது. அந்த இடத்துல என்ன வருது? மோசே வெளியாம பேசுவா காணப்பட்டார்கள். பேசணும்னா யார் வேணும்? அர்ப்பணிக்கு. இங்க முன்னாடி செஞ்ச வேலை கரெக்டா செஞ்சு வைக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சொத்து சேர்த்து வைக்கலன்னு வைங்களேன். இந்த அப்பனுக்கு ஏண்டா வந்து பிறந்தேன், போய் இந்த அம்மாவுக்கு வந்து பிறந்துட்டேன், உன் வயிற்றுல வந்து பிறந்துட்டேனாம்பா. அப்பதான் தெரியும், ஐயோ கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல, அவங்கள மாதிரி சேர்த்து வச்சுக்கலாம்ல. அவங்க எல்லாம் பாரு எப்படி சேர்த்து வச்சிருக்காங்க. அல்லேலூயா. அதுக்காக ஓடிடுறாங்க. புண்ணியம் சேர்க்கணும். அவன் சொல்லுங்களேன். தேவகுமாரன் வருவார், அவருக்காகத்தான் நான் அதெல்லாம் செய்யறேன்னு அவன் சொல்லாம சொல்றான். ரட்சகர் காலத்துல கற்பனைகள், கட்டளைகள், அடையாளங்களை கொடுக்கப்பட்ட பொழுது எதுக்கு கொடுக்கப்பட்டது? எதுக்கு இந்த ஜனத்துக்கு கற்பனையா கேட்டாவன்? சொல்லுங்க, ஜனம் யாராவது கற்பனை கேட்டாங்களா? கொடி பிடிச்சாங்களா? எனக்கு கற்பனை தாங்க, கட்டளையை தாங்க, நியமம் தாங்க, பலிலாம் தாங்க. ஐயோ அதெல்லாம் செலுத்தினாதான் எனக்கு நல்லதாக்கும். அவன் கேட்டதெல்லாம் சாப்பாடு, அவன் கேட்டதெல்லாம் தண்ணி, அவன் கேட்டதெல்லாம் மண்ணா, அவன் கேட்டதெல்லாம் காடை, அவன் கேட்டதெல்லாம் அதெல்லாம் கேட்டான். வேற என்ன கேட்டான்? நீங்க சொல்லுங்க, வேற யாராவது கேட்டாங்களா? வார்த்தை தாரும், அழைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்க என்ன கேக்குறீங்க? சொல்லுங்க. ஈடு தாரும் ஆண்டவரே, அவெல்லாம் வாங்கிட்டான் ஆண்டவரே, கர்த்தாவே அதை தாங்க, இதை தாங்க. கற்பனை கேட்கறீங்களா? கட்டளை கேட்கறீங்களா? நியமம் கேட்கறீங்களா? விதிகள், பிரமாணங்கள்? ஹலோ, இருக்கீங்க? கவனிக்கிறீங்களா? எதை கேட்கறீங்க? ஜனங்க என்ன கேட்டா அதான் கேட்கறீங்க. ஆனா மோசே வேற கேட்கறான். என் சமூகம் கொண்டதாக செய்யும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்? பின்னாடி ஒருத்தர் வர்றாரு. யாரு? ஜீவனுள்ள தேவன் வருகிறார். அல்லேலூயா. இன்னொரு நான் காமிக்கிறேன் பாருங்க. ராஜாக்களின் காலம். டாப் ஆர்டர் மட்டும் சொல்றேன், முக்கியமான ஆட்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்க, இந்த தாவீது ராஜா ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் அவன்? ராஜாக்களிலேயே உருவான ராஜாக்களிலேயே, அழைக்கப்பட்ட ராஜாக்களிலேயே, வெளியே அனுப்பிடுவான். ராஜாக்களிலேயே அதிக முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யாரு? இந்த தாவீது தான். அல்லேலூயா. சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு. 2வது முறை அவனை யூதாவின் மேல் ராஜா அபிஷேகம் பண்றாங்க.
பின்பதாக சமஸ்த இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்றாங்க. திரும்ப அப்சலோமுக்காக ஓடி போறான். பின்பதாக திரும்ப வந்து என்ன செய்யறாங்க, ராஜாவாக கிட்டத்தட்ட சொல்ல போனா 4 முறை அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். என்ன அபிஷேகம்? தேவ அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். சாமுவேல் ஒரு முறை அபிஷேகம் பண்றாரு, வீட்டு சகோதரர் முன்னாடி அபிஷேகம் பண்றாரு. பின்பு யூதாவுக்கு என்று ராஜாவா மாறுறான், அப்ப அபிஷேகம் பண்றாங்க மூப்பர்கள். பின்பதாக சமஸ்த இஸ்ரவேலுக்கு சவுல் மரித்த பின்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம், அப்பயும் ஒரு டைம் அபிஷேகம் பண்ணப்படுறான். பின்பதாக அப்சலோமுக்காக ஒளிந்து ஓடுகிற பொழுது திரும்ப வர்றான், திரும்ப அபிஷேகம் பண்ணப்படுறான். பட்டாபிஷேகம் 4 முறை நடக்குது. தாவீது தேவனுக்கான யுத்தத்திலே அதிக ரத்தம் சிந்தினவனாக அறியப்பட்டவன் தான் தாவீது. தேவனுக்கான யுத்தத்துல தேவன் சொல்லுகிறார், ஏப்பா நீ அதிகமான யுத்தத்தை செய்து திரளான ரத்தத்தை சிந்த பண்ணினாய் அப்படியே சொல்ற. தேவனே சொல்ற, ஆண்டவர் கண்ணிலே பெருசா இருக்கு, அவ்வளவு ரத்தம் சிந்தி இருக்கிறான். ஏன்? தேவனுக்கான வைராக்கியம் காண்பித்து இருக்கிறான். அதிக முறை என்ன செஞ்சிருக்கான், அதிகமா ரத்தம் சிந்தினவன் தாவீது. கோலியாத்துல ஆரம்பிச்சு, சிங்கம் கரடி ஆரம்பிச்சு, கோலியாத்துல ஆரம்பிச்சு, பெலிஸ்தர்கள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், சீரியர்கள், சுத்தி இருக்கிற தேசங்கள் இருக்கிற எல்லாரோடும் போர் செய்திருக்கிறான். யாருக்காக? தேவனுக்காக. ஆமென் சொல்லுங்களேன். ரத்தம் சிந்தின அந்த தாவீது தேவனின் இருதயத்திற்கு ஏற்றவன் தான். இந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு யார் ஏற்றவன்? தாவீது தான். இன்னும் சொல்றான், தேவாலயம் கட்ட விரும்பி தேவனுக்காக ஆலயம் கட்ட வேண்டும் முதலில் நினைத்தவன் இவன் தான். தேவனம் கட்ட விரும்பி திரளான பொருள்களை, பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, கற்கள், ஆணிகள், இரும்பு, மரங்கள் எல்லாவற்றையும் சேகரித்து வைத்தவன், திரளாக சேகரித்து வைத்தவன் இந்த தாவீது. சொல்ல போனா அதிகமா காணிக்க கொடுத்தவன் தான். எஸ், என்ன செய்யலாம், தேவனுக்காக காண்பித்த வைராக்கியம் ரொம்ப பெருசு, கிரியை ரொம்ப பெருசு. ரொம்ப ஓடிட்டாங்க. அவன் யாராவது இருப்பாங்களா? ஒரு முறை அது அபிஷேகம் பண்ண போறதே பெரிய விஷயம். 4 முறை அபிஷேகம் பண்ணிருக்கான பார்த்தேன். அதிக முறை ரத்தம் சிந்திருக்கான் யுத்தத்துல. கர்த்தர் யுத்தம் நடத்துகிறவன் தாவீது என்று சொல்லி பேர் வெட்டி வாங்கியிருக்கான். யாருக்காக யுத்தம் செய்தவன்? இவனுக்காக அல்ல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவனுக்காக அல்ல. யாருக்காக ஓடி இருக்கான்? தேவனுக்காக யுத்தம் செய்தவன் தான் தாவீது. வசனம் சொல்லுது பாரு, 2 சாமுவேல்ல அவன் சொல்றான். 2 சாமுவேல் அதுல 7வது அதிகாரத்துல கர்த்தர் பேசுறாரு அவனோட. அவனுக்கு ஒரு காரியம் விளங்குது பாருங்களேன். 8ல பாருங்க, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்னும் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படி ஆடுகளின் பின்னாக நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரிய ஒரு நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 12வது வசனம் தான் சொல்லுது பாருங்க. அதே எல்லாம் ஒண்ணுன்னா சொல்லும் போது கடைசியில அவன் அதை தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவீது பேசுறான். ஆண்டவர் பேசுனதுக்கு அப்புறம் தாவீது பேசுறான் பாருங்களேன். அதுதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அப்பொழுது தாவீது உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம், கர்த்தராகிய ஆண்டவரே இது இன்னுமுடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாக சொன்னீரே. இனி தாவீது எடுத்து சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகி ஆண்டவரா இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தை நிமித்தமும் உம்முடைய பெரிய சித்தத்தின் நிமித்தமும் இந்த பெரிய காரியெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தி. ஒரு பெரிய மேட்டர் சொல்லிட்டார் ஆண்டவர். தேவன் சொல்லிட்டார் அவன்கிட்ட. ஆகால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளை கேட்ட சகல காரியங்கள் படியையும் தேவருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. இதே விஷயம் 1 நாளாகமத்தில் இன்னொரு காரியம் சேர்ந்து வரும் பாருங்க. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. 1 நாளாகம் 17ல 2 வசனம் தான். 1 நாளாகமும் 17வது அதிகாரத்துல இதே காரியம் தான் அங்க பேசுவோம். பட் ஆனா டிஃபரெண்ட் அல்ல, 2 விஷயம் அதுல உங்களுக்கு பாருங்க. 17வது வசனம் பாருங்க. 17ல 17 528வது பக்கம் பாருங்க. தேவனே
இது இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தரா இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப இயேசு அறிவிச்சிட்டாரு ஆண்டவர். யாருக்கு? தாவீதுக்கு. இப்ப அவன் என்ன சொல்றான்? ரொம்ப சொல்றான் பாரு. ஏன் அப்படி சொல்றான்னு என்ன சொல்றான்னா, ஆண்டவரே டேய், உன்னை அடையாளமாக பின்னாடி வரப்போகிற தேவ குமாரனானவர் அடையாளமா இருக்க போறாரு. உன் அடையாளம் வெளிப்பட மாட்டாரு. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? இன்சியலே நீதான்டான்றாரு. உன் இன்சியல் இல்லாம தேவகுமாரன் என்ன பண்ண மாட்டாரு, எங்கும் போக மாட்டாரு, எங்குமே சொல்ல மாட்டாரு. அவரை சொல்லணும்னா ஒன்னதான் அடையாளப்படுத்துவாங்க எல்லாரும். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 18 பாருங்களேன். உமது அடியானுக்கு உண்டாகும் கனத்தை பற்றி தாவீதுக்கு அப்ப ராஜாவா மாத்திட்டார். ஆனா என்ன சொல்றான் மறுபடியும் போய், எனக்கு நீங்க ஒரு பெரிய கனம் தர போறீங்க. கனத்தை பற்றி தாவீது அப்புறம் கூட சொல்ல வேண்டுவது என்ன? தேவரீர் உமது அடியானை அறிவி, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தே. என்ன சந்ததி? யூதா கோத்திரத்துல நிறைய 12 கோத்திரம் இருக்குது. 13 கோத்திரம் லேவி சேர்த்தா 12 கோத்திரத்துல என் கோத்திரத்துல ஒருத்தர் வர போறாரு. ஹல்லேலூயா. மகா மேன்மை எனக்கு தர போறீங்க. ஏன்னா வர்றவரை என்ன சொல்ல போறாங்க? இயேசு எப்படி அழைக்க போறாங்க? எல்லாரும் கூப்பிடுறாங்க இயேசுவை. என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? அவன் தேவனுக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தையும் காண்பித்த கிரியைகளையும் பார்க்கிற பொழுது பின்னாலே வருகிற இயேசு தன்னை அடையாளமாக பயன்படுத்த போகிறார். என்ன சொல்ல போறாங்க? அப்படியே இயேசு அறியப்பட்டார், அழைக்கப்பட்டார். என்ன சொன்னாங்க? தாவீது வம்சத்திலே இரட்சண்ய கொம்பாக இயேசுவை கண்டாங்க. வசனம் அப்படியே சொல்லுது பாருங்களேன். லூக்கா போனீங்கன்னா அதுல சொல்லு, தாவீது வம்சத்திலே இரட்சண்ய கொம்பு அப்படிதான் போட்டிருக்கு பாருங்களேன். லூக்கா 1வது அதிகாரத்துல 75 பேர் சொல்லுது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்க பாருங்க, எடுக்கிறதுக்குள்ள கவனிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படிதான் அடையாளமே என்னது? இரட்சண்ய கொம்புனா யாரு? இயேசு கிறிஸ்து. தாவீதுன்னு இல்லாம வராதாங்க. உன் பேர் அங்க போட போறாருப்பா ஒருத்தர் அடையாளமா. உன் பேர் அங்க இன்சியலா வைக்க போறாரு ஒருத்தர் அடையாளமா. அவங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிடப்பட்டாங்க. அவரை தாவீதின் குமாரனே என்றுதான் அழைப்பாங்க இயேசுவ. உன் பேர் அங்க வரப்போகுது. அல்லேலூயா. ஒழுங்கா ஓடிடுன்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தர் வரப்போறார், தேவகுமாரன். தம்பி அமைதியா இருந்தாலும் வெளியே. அல்லேலூயா. ஒழுங்கா உட்கார், தலையை தட்டி உட்கார வச்சுங்க. அல்லேலூயா. என்ன ஆகுதுன்னா, தாவீதின் குமாரனே என்று யார் அழைக்கப்பட போகிறார்? இன்னைக்கு கவனிங்க, நீங்க அதை பார்க்க. தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்க போறாங்க. இப்ப தாவீது கரெக்டா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. பெரிய காரியம் செஞ்சிருக்கணுமா இல்லையா? யுத்தம் நடத்தி இருக்கணுமா இல்லையா? தேவனுக்கு வயனை காண்பிச்சிருக்கணுமா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். அது மாத்திரமல்ல, அதுக்கு அந்த வசனம் கூட சொல்ற 2வது அதிகாரத்துல சொல்லுது, ஒரு அடையாளம் சொல்றாங்க பாருங்களேன். தேவதூதன் என்ன சொல்றாங்க பாருங்களேன். 11 வசனம் சொல்ற 2:11, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பெத்லகேம்ல பிறந்திருக்கிறான்னு சொல்லி இருக்கணும். ஆனா என்ன சொல்றாங்க? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்? பிறக்க போறார் ஊர்ல. எந்த ஊரு? தாவீது ஊர்ல பிறக்க போறாரு. எந்த வம்சத்தில் வரப்போறாரு? தாவீது வம்சத்திலே இரட்சண்ய கொம்பு வரப்போறாரு. என்ன பேர் சொல்லி அழைக்கப்பட போற? யோசேப்பின் குமாரன் என்ன அவர் அழைச்சிருக்கணும்? தாவீதின் குமாரன் அழைக்கப்பட போறாங்க. அடுத்து அது இன்னொன்னு மாத்திரம் இல்ல, தாவீது தீர்க்கதரிசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2 பாருங்களேன். இது மாத்திரம் கொஞ்சம் ஒரு 5 minutes. அப்போஸ்தலர் 2 எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாங்கன்னா ஈஸியா போயிடலாம். இல்லைங்களா? அழகா உட்கார வைக்க தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போஸ்தலர் 2:29 பாருங்களேன். அவங்க பெந்தேகோஸ்தே நாள்ல பிரசங்கம் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாருங்களேன். 29 பாருங்க. சகோதரரே, கோத்திர தலைவனாக தாவீதை குறித்து நான் உங்களிடனே தைரியமாய் பேசுகிறது இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்ம இடத்துல இருக்கிறது. தாவீதை பேசுறாங்க பாருங்க. அவன் தீர்க்கதரிசியா இருந்து பேசினா பாத்தீங்களா? மகா மேன்மையாக மனுஷனாக என்னை பார்த்துட்டீங்கப்பா, வம்சத்துல எனக்கு என்ன செய்ய போறீங்க? கிருபை தர போறீங்கன்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுதான் அது. ஆமென் சொல்லுங்க. 31 அவன் தெரியுது பாருங்க. அவன்
கிறிஸ்துனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவதில் என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில் என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழலை குறித்து இப்படி சொன்னார். யாரு? தாவீது சொல்லியிருக்கலாம் முன்னாடியே. வரப்போறாரு, உயிர்த்தெழுவா, அவர் தான் ராஜாதி ராஜா, அபிஷேகம் அவரோடு நிறைஞ்சிருக்கும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட ஒருவர் வரப்போறாரு. 4 பேர் அபிஷேகம் பண்ணப்பட தாவீது சொல்றான். அவர் என்ன அபிஷேகத்தை நீங்க பாக்குறீங்க? இன்னொருத்தர் வரப்போறாரு, கொம்பு அவர் தான். ஆமென், அல்லேலூயா. எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க, பின்னாடி வர்ற ஜனங்கள்லாம். இவர் தாவீதின் குமாரன், தாவீது ஊர்ல பிறந்தவர், தாவீதுடைய வம்சத்துல ரட்சணை, யூத கோத்திரத்துல சிங்கமாக வருகிறார் இயேசு கிறிஸ்து. அம்மாவல்ல அப்படிதான் அழைக்கப்பட்டாரு. அப்ப தாவீது ஓடின ஓட்டத்தை பார்த்தா தனக்காக ஓடினது மாதிரி தெரியல. சாதாரண மனுஷன் ஒரு வேலையை செய்ய போறான்னா அவன் சாதாரணமா செஞ்சுட்டு வந்துடுவான். ரொம்ப ஸ்பெஷலா வடிக்கிறான். அம்மா இல்லையா, உருகி ஒரு காரியத்தை பண்றான். இரவுகள் பாராம அதுக்குன்னு ஓடுறான். ஏன்டா பைத்தியக்கார மாதிரி ஓடுற, சம்பாதிக்கிறது இப்படியா ஓடுவ அப்படின்லாம் கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? கடைசியில அவனால முடியாம நின்றுவான். ஆனா இவனும் தன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். யார் அதை ஓட வச்சது? பின்னாடி ஒருத்தர் வர்றாரு. யார் வர்றாரு? தேவகுமாரன் வர்றாரு. அடமொழியா ஓம்பேர்தான் சொல்ல போறாங்க. அவர் நடந்து போவாரு. தாவீதின் குமாரன் என்று அழைப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பிறந்திருப்பாரு. தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார், போய் பாருங்க. முன்னணியை சுற்றி காண்பீங்க, போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. தாவீது அதுக்குன்னே ஓடுவான். ஐயோ, என் பிறகு இன்சியலா போட போறாரு அவரு. ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. பேர் எங்க வந்துருச்சு? அங்க வரணும், டாப் ஆர்டர்ல வரணும். தாவீது பேரு. வேற ஒரு பேர் உள்ள வந்துடக்கூடாது. நான் என்ன செய்ய போறேன்? ஓடு. ஏன் வரப்போறாரு ஒருத்தர், அதுக்காக ஓடுறான்னு ஓடிட்டான். இயேசு எப்படி அறிவிச்சிருக்கான் பாத்தீங்களா? அல்லேலூயா. இன்னும் ஒரு அறிவிக்கிறார், அதை முடிக்கிற மேடம். முதல்ல சொன்னது பிதாக்கள், பெருசனத்தின் காலம். 2வது சொன்னது ரட்சகர், ஆமா இல்லையா? அது கற்பனைகள் கட்டளையுடைய காலங்கள். 3வது ஒரு காரியம் சொன்ன ராஜாக்கள், ராஜரிகம் அவர் கொடுக்கப்பட்ட காலம். ஆமென் சொல்லுங்களேன். 1வது காலம் விருசனம் கொடுக்கப்பட்ட காலம், 2வது காலம் கற்பனைகள் கொடுக்கப்பட்ட காலம், 3வது காலம் ராஜரிகம் கொடுக்கப்பட்ட காலம், 4வது ஒரு காலம் சொன்னேன் தீர்க்க தரிசனம் அருளின காலம். ஆமென் சொல்லுங்களேன். இது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆமென் சொல்லுங்களேன். அது ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் சொல்லுது. இவர் பாருங்க என்ன மாதிரி ஒரு ஆள் பாருங்க. தீர்க்க தரிசனத்திலேயே பெரிய கிருபை பெற்ற ஒரு மனுஷன் இந்த ஏசியா தீர்க்கதரிசி. என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசன புஸ்தகம் இயேசுவ அவருடைய அவதாரத்தை எப்படி எல்லாம் எழுதுறாரு பாருங்க. இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே 700 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்த்தா இயேசுவை அப்படியே பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அவர் எங்கே பிறக்க போகிறார் அதையும் சொல்றாரு. எங்கு பிறப்பா, ஏன் பிறக்க போற அதையும் சொல்லிடுவாரு. ஏன் பிறக்கிறாரு, எங்க பிறப்பார் அதையும் காமிப்பாரு. சரி, எங்க பிறப்பார் அது தெரிஞ்ச, யாருகிட்ட பிறப்பாரு அதையும் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல பிறக்க போறார். எங்க பிறக்க போற பாருங்க. 7வது அதிகாரம் பாருங்க. ஏசியா புஸ்தகம் 7ல சும்மா 2 வார்த்தை மட்டும் சொல்லி போறேன். ஏசியா புஸ்தகம் 7 அதுல எங்க பிறக்க போகிறா, ஏன் பிறக்க போகிறாரு எல்லாத்தையும் காண்பிக்கிறாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல 14வது 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமை வெறுக்கவும் தன்னை தெரிந்து கொள்ளும் அறிகிறதுக்கு முன்னே நீ அறிவிருக்கிற தேசம் அந்த 2 ராஜாக்களை விட்டுவிடப்படும். இந்த மாதிரி ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து பிறப்பார். கன்னியின் வயிற்றில பிறப்பார். அவர் பேர் இம்மானுவேல் என்று சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, என்ன சாப்பிடுவார் கூட சொல்றாரு. வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவார், அழியும் மட்டும். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எங்க பிறப்பாரு, யார்கிட்ட பிறப்பாரு, என்ன சாப்பிடுவாரு, டிக்டேஷன் கொடுக்கலாம் பாருங்க. எவ்வளவு அருமையான புஸ்தகம் அது. அவர் நாமம் என்ன, இஸ்ரவேல் தேவனுடைய நாமம் என்ன, அவருடைய நாமம் இம்மானுவேல் பிறப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் என்ன சாப்பிடுவாரு, அவர் வாகனம் என்ன அதை எழுதியிருக்கான்.
கழுதை குட்டியுமே ஏறி வருவார். அது மாத்திரம் அவர் நாமம் என்ன? பின்னாடி 6:9 சொல்லுது பாருங்களேன். என்ன சொல்லுது? 6 நமக்கு ஒரு பாலகன் பிறப்பா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம், அவர் பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அதிசயமா செய்யறாரு, அதிசயமானவர் பாவரு. ஆலோசனை அழகா சொல்றாரு, எல்லாருக்கும் போதகம் பண்றாரு, பெர்ஃபெக்ட் சூப்பர் ஃபார்மட். அவர்கிட்ட எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஆன்சர் வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான். வல்லமை இல்லவன் இயேசு போல வல்லமை இங்க இருக்கிறாரா? நீங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் வேற யார்ட்டா பொருத்தி பார்க்க முடியுமா? தாவீது என்ன ஒரு அதிசய நாமம், என்னத்த அதிசய நாமம். அதோட இன்னொரு நாமம் இருக்குது, இயேசு இம்மானுவேல் நாமம். அதான் அதிசய நாமம். சொல்லுங்க, எதை சொல்ல முடியுமா? வேற யாராவது வைக்க முடியுமா? இடத்துல வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், சமாதான பிரபு, அவர் சமாதானம், யெகோவா ஷாலம் அவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மகத்துவங்களை உள்ளடக்கிய ஒருவரை ஏசியா அழகா, அற்புதம்னா அற்புதம். என்ன வாகனம்? அவர் கழுதை குட்டியாக மறியின் மேல ஏறி செல்வார், அதை சொல்றாரு. அவர்தான் சொல்றாரு, புள்ள போல நேரம் இல்லை எனக்கு. அவர் என்ன பேசுவார், என்ன பேசுவார், எப்படி பேசுவார், அவர் ஊழியம் என்ன, அவர் அபிஷேகம் என்ன, அவர் அழைப்பு என்ன, அவர் முடிவு எப்படி இருக்கும், இதற்காக உலகத்திலே வந்தா. ஏசாயா புஸ்தகம் 42 சொல்லுது. என்ன சொல்லுது? 42 பாருங்க, அவர் ஊழியத்தை குறித்து சொல்லுது. 42 அவர் என்ன மாதிரி இருக்க போறான்னு சொல்லுது. இதோ நான் ஆதரிக்கிறேன் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவி அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார், அவர் கூக்குரட மாட்டார். எப்படி பேசுவார் சொல்றாங்க? ஓன்னு கூக்குரட மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார், நெருந்த நாளை முறிக்காமலும் மங்கியத்தை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏசாயா 53 படிச்சீங்கன்னா அவருடைய தான பாடுகள், வேதனைகள், சிலுவையிலே அவர் என்ன செய்ய வந்தார், அவர் அழைப்பு என்ன, அவருடைய அழைப்பு என்ன? அல்லேலூயா. ஏசாயா 51:11 சொல்ல அவர் அழைப்பு பாருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவா, என் தாசனாக நீதி பெற தம்மைப்பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவா. அவருடைய அழைப்பை சொல்றாரு பாருங்க. அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய பாடுகளை அறிவிக்கிறார் ஏசியா. இவங்கெல்லாம் அறியல நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்துவ? ஆமென் சொல்லுங்களேன். 61வது அதிகாரம், அதை பார்த்து சொல்லி முடிக்கிறேன். 61வது அதிகாரம் பாருங்க, அதுல முதல் வசனம் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவருடைய அழைப்பு பாருங்க, அற்புதம்னா அற்புதம். சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணி. எதுக்கு அபிஷேகம் பண்ணாராமா? எதற்காக இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ண போகிறார் என்பதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனத்தை அறிவிக்கிறார், உரைக்கிறார். கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டை காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டலுக்கு விடுதலையும் கட்டுதலை கட்டுதலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதி சரிகட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவரை சீர்படுத்தவும் அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கி நாவிக்கு பதிலாக துதினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு நாட்டின நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அற்புதமோ அற்புதம். டாப் ஆர்டர். முதலாவது பிதாக்களின் காலத்துல ஆபிரகாம் எடுத்தேன், 2வது ரட்சகர்கள் காலத்துல மோசே, இருக்கிற ரட்சகர் அவங்க தான் பெஸ்ட், 3வது ராஜாக்கள்ல பெஸ்ட் யார்? தாவீது, அவனை பேசினேன். 4 தீர்க்கதரிசிலே பெஸ்ட் யார்? ஏசாயா தீர்க்கதரிசி. அல்லேலூயா. இயேசு எப்படி அறிவிச்சாங்க? ஏன் எப்படி அறிவிச்சாங்க? செத்தாலும் பரவாயில்ல அவரை பத்தி பேசுவேன், செத்தாலும் பரவாயில்ல அவருக்காக காரியத்தை நடப்பிப்பேன், செத்தாலும் பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல அவருக்காக ஓடுன்னு ஏன் ஓடினாங்கன்னா, அன்றைக்கு வந்த தேவ வார்த்தைக்காக ஓடல, பின்னாடி ஒருத்தர் வர போறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறா. உங்க ஓட்டம் என்ன? நீங்க எப்படி அவரை அறிய போறீங்க? என்ன மாதிரி அவரை நீங்க அவருக்காக ஓட போறீங்க? என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்க தரப்போறீங்க அவருக்கு? வரப்போகிறவருக்காக ஓடிட்டாங்க, வந்துட்டாரு. இப்ப திரும்ப மகிமையை எடுத்துக்கொண்டு வரப்போகிறா. வல்லமை பரலோகத்துல உங்களை எல்லாம் சரி நியாய தீர்ப்பு நாளுக்காக வரப்போகிறா. மை காட், அப்படி ஒரு மகா பிரதான ஒரு பெரிய நாள் வரப்போகுது. இவங்களே பாருங்க எப்படி ஓட்டாங்கன்னு. சிங்கம் வந்தாலும் ஓடுறான், கரடி வந்தாலும் ஓடுறான், கோலியாத் வந்தாலும் ஓடுறான், பகைவர் வந்தாலும் ஓடுறான், தலைமுடியும் அதிகமான சத்துக்கள் வந்தாலும் ஓடுறான், ஆபரம் பிள்ளை கொடுறான், நான் கொடுக்குறான். என்னங்க நடக்குதுங்க?
உலகத்துல நடக்காத உனக்கே நடக்குது. ஆமா நடக்கும், நான் ஓடித்தான் அவனை. ஏன் ஓடணும்? வரப்போகிறவருக்காக ஓடுகிறேன். அவ்வளவு வல்லமையில ஒருவர் வரப்போகிறா. தேவ குமாரன் மேசியா, வேதத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் தலையானவர் வரப்போகிறார். அந்த தலைக்காக, அவரை காணும்படி ஓடுகிறேன், அவருக்காகவே நான் வாழ்கிறேன், அவருக்காக ஓடுகிறேன்னு சொல்லி ஓட்டத்தில் ஓடினோம்னா இவர்தான் இயேசு யாருன்னு அறிஞ்சிருந்தாங்க. இயேசு யாருன்னு அறிய ஓடுறான் பாருங்க. கற்பனையெல்லாம் எடுத்து படைக்கிறான். நீங்கள் அப்படிப்பட்டவளா மாறணுமா? ராஜரிகம் வேணுமா உனக்கு? தீர்க்கதரிசனம் வேணுமா உனக்கு? தரிசனம் வேணுமா உனக்கு? மகா மேன்மையான மனுஷனாகவும் சந்ததி மாறணுமா? இயேசு இன்னும் அதிகமாக அறிய வேண்டும். இயேசுக்காக இன்னும் அதிகமாக ஓடணும். இயேசு பத்தி அதிகமா பேசணும். இயேசு அதிகமா படிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இயேசு பத்தி அதிகமா அறியணும். புரியுதா உங்களுக்கு? மகா மேன்மையான மனுஷனாக நீங்க மாறணும்னா மேன்மையானோட படித்தால் தான் உண்டு. நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் தான் படிச்சாகும். இன்ஜினியர் படிக்கிறாங்க, அப்படி இருந்து நான் ஆபரேஷன் பண்ணுவேன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா அவங்க நல்லா? அப்ப நீ அதை நல்லா படிக்க நீ அதுல என்னவா மாறிடுவ? பிரத்யேசமா மாறிடுவ. அழகா விசேஷமானவனா மாறிடுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எழுந்துங்களா? இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும். இன்னும் இயேசுவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் எப்படி ஓடிட்டாங்க பாருங்க. பின்னாடி வரப்போகிறான்னு சொன்னதுக்கே ஓடிட்டாங்க. பூமியில வம்சங்களா உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம்னு சொன்ன உடனே அவன் ஓடின ஓட்டம் இருக்கே. ஈசாக்க 25 வருட கால தவம் பெற்றுக்கொண்ட பிள்ளையை கொண்டு போய் அழகா பலிபீடத்தில் வைத்து தன்னை இயேசுவுக்கு விசுவாசமாக காட்டிக்கொண்டான். தன்னை கொல்ல நினைக்கிற ராஜா, பார்வோன் ராஜா, தன்னை குறித்து தன்னை அவமதித்த ஜனங்கள், இவர்களுக்கு முன்பதாக தன்னை பரிசுத்தவனாக 40 நாட்கள் சீனாய் மலையிலே தேவ ரூபமாய் காணப்பட்ட மோசே யாருக்காக ஓடுனா நினைக்கிறீங்க? பின்னாடி வந்த இயேசுக்காக ஓடினான். என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார்பா. அவர் தன்னுடைய இந்த பிரமாணங்களை, கற்பனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்ற நியாய பிரமாணத்தை ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். மோசே பகுத்து வைத்திருந்த, தேவன் அவனுக்கு எழுதி கொடுத்த, அவனுக்கு கற்பனைகளை வரைந்து கொடுத்த அந்த பிரமாணத்தை யார் தான் நிறைவேற்றுவா? நான் எழுதிட்டேன், ஆனா யார் வந்து நிறைவேற்றுவா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுவான் நிற்கிறார். சிலுவையிலே அவர் ஒருத்தர் தான் நிறைவேற்ற முடியும். ராஜரீகம், ராஜாதி ராஜாவா ஒருத்தர் வரணும். தாவீதின் குமாரன் மரியாகிய அந்த கழுதையில் ஏறிக்கொண்டு, நீ ராஜாவா? சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், நான் ராஜா தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. இயேசு சொன்னது ஒரு வரி தவறாது, அப்படியே நடக்குது. தீர்க்க தரிசன சிறந்த ஒருத்தர் யாரு? மகா தீர்க்கதரிசியானவர் நம்மத்திலே தோன்றி இருக்கிறார் சொல்லி அவரை குறித்து தான் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். மகா தீர்க்கதரிசியான நம்மிடத்திலே தோன்றி இருக்கிறார். தேவன் தம்ம ஜனங்களை சந்தித்தார்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினாங்களாம் இயேசுவின் நாட்கள்ல. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு இயேசு அறிவிச்சாச்சு. யாருக்காக ஓட போறீங்க? மத்தவங்க மாதிரி ஓட போறீங்களா? இல்ல இயேசுக்காக ஓட போறீங்களா? நீங்க பாருங்க, ஆபிரகாம் ஒன்னா அவன் சொல்ற, ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்கள் போல உன்னை பெருக பண்ணுவாப்பா. பெருக்கத்துக்கு தானே ஓடுறீங்க, எப்படியாவது பெருசா மாறணும். நான் சொல்றேன் உங்களுக்கு, ஆபிரகாம் யாரை நினைச்சு ஓடனா? ஆபிரகாம் தேவ குமாரன் நினைத்து ஓடுனதை போல. அவனுக்கு அவ்வளவு வெளுத்து கிடையாதுங்க, அவன் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது ஆபிரகாம். ஆனா எதுக்காக ஓடனா? தேவகுமாரன் வந்து காந்து நிற்பாரு. பாவனையாக தன்னை கொடுத்து இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன்? ஈசாக்க திரும்பி பெற்றுக்கொண்டேன். இயேசு அறிந்து கொண்டேன். இயேசு அறிந்து கொண்டதை நான் என்ன செஞ்சிட்டேன்? அறிக்கையாக கொடுத்து விட்டேன். ஏன் ஆபிரகாம் இப்படி செஞ்சான்னு சாரால் கேட்பா. ஐயோ ஆபிரகாமே, உன்னை நம்பி என் பிள்ளையை கொடுத்தனே, கொண்டு போய் நீ பலிபீடத்துல வச்சுட்டீன்னு ஏன்னு கேட்டா அவர் சொல்லுவா, நோ, தேவகுமார் வரப்போறாரு, அவருக்காக இதை கூட நான் செய்யலனா எப்படி? அவர் தானே என்னுடைய வம்சங்கள் எல்லாம், பூமி வம்சம் எல்லாம் ஆசீர்வதிப்ப சொல்லிட்டாரு, இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்க மாட்டாரா? அந்த தைரியத்துலதான் நான் போனேன்னு சொல்லுவாரு. மோசே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ஜனங்களுக்காக இவ்வளவு வேகமா ஓடுறான்? நோ, தேவகுமாரனுக்காக நான் ஓடுறேன் அவன் சொல்லுவான். சாட்சி
இந்த பைத்தியம், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்ப பார்த்தாலும் அடிமைத்தனத்தையே நேசிக்கிற இருதயம் உள்ளவங்க, எப்ப எகிப்துக்கு போலாம் நினைக்கிறவங்களுக்காக நான் ஓடுறேன். தேவகுமார் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வர போறாரு, அவருக்காக இந்த ஓட்டம் ஓடுறேன், எப்படியாவது ஓடிடுறேன். தாவீது சொல்றான், என்ன தாவீது இத்தனை முறை இவ்வளவு ஓடணுமா, நீ தேவை அவனுக்கு இதெல்லாம்? யாராவது நேசிக்கிறாங்களா? தகப்பன்னு ஆட்டுக்காரன் சொல்றான், இப்ப தாய் நம்ம இது பண்ணிட்டா, பிள்ளைகள்லாம் அப்படி உன்னை சொல்ல தேடுறாங்க, ஏன் இப்படி ஓடுற? இயேசுக்காக ஓடுறேன். ஏன்னா அவர் தான் மகா மேன்மையாக சந்ததியின் மனுஷனாக பார்த்திருக்கிறாரு. தேவகுமார் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறான்னு தீர்க்க தரிசனமாக சொல்லி உரைத்து விட்டு போகிறான். நான் மறிச்சிருவேன், மறிக்காம இருக்கிற ஒருத்தர் வருவாரு, அவருக்காக நான் ஓடினேன். என் பேரை சொல்லி அவரை கூப்பிட போறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். என் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. புதிய ஏற்பாடு எழுதணும்னா என் பேர் இல்லாம எழுத முடியாது. ஆபிரகாமின் குமாரனான, தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து வம்சவர் தேவகுமார் என்ற அடைமொழி இல்லாம வெளியே வரமாட்டாரு. தாவீதின் குமார் என்று தான் அவளை அழைப்பாங்க எல்லாரும். எப்படி இருக்கும் அவன் பேரு? ஐயோ, மரிச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் தாவீதும் அறிவிப்பாங்க. ஏன்? அந்த தேசம் அதெல்லாம் வரப்போறாரு. அப்ப நான் ஓட வேண்டாமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்களை முடிக்காரங்களை மேல விட்டு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? உண்மை பேசணும். ஏன் தெரியுமா? உண்மை குறித்து நான் எல்லாம் வசனிக்கணும். ஏன் தெரியுமா? உண்மை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? மகா மேன்மை உண்டு அதுல, மகா ராஜரீகம் உண்டு அதுல, மகா பெரிதான சாக்கியம் உண்டு. நான் ரொம்ப பெரிய ஆளா என் தலை உயர்த்தப்பட நினைச்சேன்னா இயேசுவை தான் நான் தேடுவேன். இயேசுவை தான் அறிந்து கொள்ளணும். ஏதோ ஒரு புக்கு படிச்சா நான் பெரிய ஆளாயிருவேன், இல்ல நான் ஒரு படிப்பு படிச்சா, ஒரு கல்வி படிச்சா, ஒரு வேலை தெரிஞ்சுட்டா, இல்ல நான் இதுல நான் ஆயிட்டேன், இதுல போனா செட்டில் ஆயிடுவேன். இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, அவர் உன் தலை உயர்த்தவா. ஆண்டவரை பிரசித்த நானும் இவர்கள் தேவ வார்த்தைக்கு கொடுத்த மதிப்பையும் செய்த அர்ப்பணிப்பையும் பார்க்கும் போது விளங்குறது என்னன்னா, இவர் நிகழ்காலத்தின் நன்மைக்காக ஓடவில்லை, எதிர்காலத்தின் நன்மைக்காக ஓடி இருக்கிறாங்க. வரப்போவருக்கு பிரியமா இருக்கும்படி ஓடிட்டாங்க. நானும் அப்படியே என் இருக்கு திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவர் பிரசங்கித்த நானும், பிரசங்கத்தை கேட்ட அந்த பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமா அறியும்படியாக தங்கள் இருதயத்தை திறந்திருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, அர்ப்பணித்திருக்கிறாங்க. இது இன்னும் அதிகமா தம் உண்மை குறித்து தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி தேவனுடைய கண்கள் பூமியும் உலாவிக் கொண்டிருக்கிற சொன்ன வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவர்களுக்கு அறியப்படுத்துவீராக. இன்னும் அதிகமா காமி அர்ப்பணிப்பு இன்னும் அதிகமா அறிந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஆண்டவரை இது நாங்க பயணிக்க முதல் காரியமே இயேசு யார் என்று சொல்லப்பட்ட அந்த முதல் காரியமே அவ்வளவு அற்புதமா எங்களுக்கு விளங்க காட்டினீங்க. எங்களுக்கு வியாக்கியானிக்க வசனங்களை கேட்க உதவி செய்தீங்க. தொடர்ந்து எங்களுக்கு இயேசு யார் என்பதையும் அவர்களால் வருகிற நன்மைகள் நாங்கள் இன்னும் அதிகமாய் பற்றிக்கொள்ள, தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள சாட்சியாய்